மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். சிறைச்சாலை வன்முறையில் கொஸ்மல்லியனுடைய சகா முகமது அஸ்மான் உள்ளிட்ட 3 பேர் பலி, 44 பேர் படுகாயம். யார் இந்த முகமது அஸ்மான் என்ற பல்வேறு தகவலோட சிஐடியினுடைய பிரதானி என்ற பதவியை விட்டு செல்கிறார் ஷானி அபேசேகர. மிக பெரும் கொண்டாட்டத்தில் சுரேசலே மற்றும் ராஜபக்சர்கள் என்ற பல்வேறு செய்திகளோட அஸ்விஸ்ம பெரும் தகுதியை இப்போது டாக்டர் ராஜித் சேனாரத்ன பெற்றிருக்கிறார் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். சிறைச்சாலை வன்முறை குறித்து பல்வேறு திடுக்கிடும் செய்திகள் இப்போது கொஞ்சம் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையில கொஸ்மல்லியினுடைய மிக முக்கியமான சகா முகமது அஸ்மான் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது தெரிய வந்திருக்குது. இந்த முகமது அஸ்மான் யார் அப்படின்ற திடுக்கிடும் பல்வேறு செய்திகள் இப்போது வெளிவந்திருக்குது. முகமது அஸ்மான் கொஸ்மல்லியினுடைய சகாவாக இருந்து அவருக்காக பணிபுரிந்தவர். அதுபோக கல்கிசையில இரட்டை படுகொலை, மீகமுவ மற்றொரு இரட்டை படுகொலையினுடைய சூத்திரதாரியா சந்தேகிக்கப்பட்டவர், ஹோமாகம ஹந்தயா என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக கும்பல் தலைவனுடைய ஷூட்டராக இருந்து பல்வேறு குற்றச்செயல்களை செய்திருக்கிறதாக தெரிய வருது. காலி, அம்பார, மீகமுவ, ஹோமாகம நீதிமன்றங்கள்ல இவருக்கு எதிரான வழக்குகள் நிலுவையில் இருப்பதான செய்திகளும் இப்போது கசிய ஆரம்பிச்சிருக்கு. கனேமுள்ள சஞ்சீவனுடைய படுகொலையை அடுத்து இவருடைய பேர் தான் ஊடகங்கள்ல அடிபட்டது. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளோட சம்பந்தப்பட்ட நபர் தான் இப்போது சிறைச்சாலை வன்முறையில உயிரிழந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போது சிறைச்சாலை நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த வன்முறைக்கு காரணமாக இருந்த காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு 10-20 மணி அளவில் வெளியில இருந்து ஒரு பார்சல் உள்ள வீசப்படுது. அந்த பார்சலை சிறைச்சாலை அதிகாரிகள் கைப்பற்றுறாங்க. உடனடியாக அந்த பார்சலை எடுத்துடணும் அப்படின்றதுக்காக குறித்த செல்ல இருந்தவங்க எல்லாருமே உடனடியாக பூட்டை உடைச்சு கொண்டு கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான கைதிகள் வெளியில் அதிகாரிகளோட முரண்பட ஆரம்பிக்காங்க. அதிகாரிகளை படுகொலை செய்வதாக எச்சரித்தாங்க. அதுபோக அதிகாரிகளோட குடும்பங்களை படுகொலை செய்வதாகவும் மரண எச்சரிக்கையும் விட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் நிலைமை கட்டுக்கடங்காம போனதன் காரணமாக, அது வன்முறையாக மாறியதன் காரணமாக உடனடியாக STF மற்றும் இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. வளமையாக கிடைக்கிற போதைப் பொருள் கிடைக்காதது அடுத்தது தான் இந்த ஒரு வன்முறை வெடிச்சதுல கைதிகளுக்கு இடையிலே அது ஒரு கலவரமாக மாறி தமக்கு பிடிக்காதவங்களை சந்தர்ப்பம் பார்த்து சமயம் பார்த்து போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது தெரிய வருது. குருவிட்ட சிறைச்சாலையில் வெடித்த வன்முறையின் காரணமாக 2 பேர் பலியானதோட கிட்டத்தட்ட 16 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது. இந்த ஒரு வன்முறைக்கு பின்புலமாக இருந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைதி திடீரென சிறைச்சாலையில் தப்பியோடி இருக்கிறார். உடனடியாக சுதாகரித்து கொண்ட அதிகாரிகள் குறித்த கைதியை கைது செய்து மீண்டும் சிறைக்குள்ள கொண்டு வந்தவங்க கொஞ்சம் ஆத்திரத்தில் என்னவோ உன்னால என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்னவோ ஒரு காட்டிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த ஒரு வன்முறை வெடித்ததாக இப்போது விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது உரிமைக்காக குரல் கொடுத்த மாதிரி தெரியல. ஏதோ ஒரு வன்முறையை திட்டமிட்டு கட்டவிழ்த்திடணும், ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும், சிறையை உடைச்சிட்டு வெளியே பாஞ்சிடணும் அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. 2 சிறைச்சாலையுடைய வன்முறையிலும் இருக்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறை கைதிகள் கதவுகளை உடைச்சு கொண்டு வெளியில் ஓடுவதற்கான முயற்சிகளை 2 சிறைச்சாலையும் எடுத்திருக்கிறாங்க. அப்படியாக இருந்தா சிறை கைதிகளுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த மாதிரி தெரியல. மாறாக ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி சிறையிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலப்பாட்டுக்கு தான் கைதிகள் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது தெரியுது. இதே அடுத்து பல்லன் சேனா சிறைச்சாலையில மற்றும் ஒரு வன்முறை வெடிச்சது. இந்த வன்முறைக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த சிறை கைதிகள் கூரையின் மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் வெறும் ஆர்ப்பாட்டமாக இருக்காம அது ஒரு வன்முறையாக மாறி பாதுகாப்பு பிரிவினர் மீதே கற்களை கொண்டும் தடிகளை கொண்டும் அடிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் வன்முறையில திடீரென இவங்க இறங்கியது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. இவங்களுடைய ஆர்ப்பாட்டம் எதை இலக்காக வச்சு நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடிய சீக்கிரம் பிணை வழங்குங்க, இல்ல வழக்கு நடத்தி முடியுங்க, அல்லது தண்டனையை தாங்க, வெறும் இந்த வருடக்கணக்கு இதுக்குள்ள வச்சிருக்க வேணாம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சுதான் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சாங்க. இந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு தாப்பை உடைச்சிட்டாவது இந்த கைதிகள் வெளியே போகலாம் என்ற பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க. அங்க இருக்கிற கொங்கிரீட் எல்லாம் உடைச்சி அதிலிருந்து கற்களை எடுத்து தான் பாதுகாப்பு துறையினர் மீது அதிரடியான தாக்குதல் நடத்தினாங்க. உடனடியாக கண்ணீர் புகை அடித்து தான் இந்த ஒரு சூழ்நிலையை பாதுகாப்பு பிரிவினர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு சிறைச்சாலைக்கு உள்ளே போய் இந்த கலவரத்துல காயமுற்ற 28 கைதிகளை வெளிக்கட சிறைச்சாலைக்கு அனுப்பி வச்சாங்க சிகிச்சைகளுக்காக. நேற்றைய தினம் இந்த வன்முறை குறித்து
நீதி அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார கைதிகளுக்கும் கைதிகளுடைய உறவுகளுக்கும் சொன்ன செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனைகள் நியாயமானது, அதில் மாற்று கருத்து கிடையாது. இது குறித்து அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குது. நீங்க கொஞ்சம் அமைதி காக்கணும். உங்களுடைய வழக்குகளை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்குது என்ற செய்தியையும் சொல்லியிருக்கிறாரு. போதைப்பொருளோடு கைது செய்யப்பட்டவருக்கு பிணை மேல் நீதிமன்றத்தில் அந்த பிணையை தீர்மானிப்பது போதைப்பொருளுடைய அளவு, அந்த அளவு எவ்வளவு என்பதை தீர்மானிக்கிறது அரசு ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை வருவதற்கு கிட்டத்தட்ட ஓராண்டுகள் செல்வதன் காரணமாக அதுக்கு பிறகு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு பல வருடங்கள் நடந்துதான் பிணையை கிடைப்பதன் காரணமாக இது குறித்து சென்ற ஆண்டிலிருந்தே அரசு இதற்கான திட்டங்களை வகுத்திருக்கின்ற ஒரு விஷயத்தையும், அதுபோக சிறைச்சாலையில் இருக்கின்ற இட நெருக்கடி குறித்தும் அரசு இப்போது மாற்று வழிகளை கையாண்டு வருகிறது. அதற்கான புதிய சிறைச்சாலைகளை உருவாக்கி வருது. நீங்க இருக்கின்ற சிறைச்சாலைகளை உடைப்பதும் தீக்கிரையாக்குவதன் ஊடாக மேலும் சிறைச்சாலைகளுடைய நெருக்கடிகள் அதிகமாகுவதை தவிர உங்களுக்கான தீர்வு கிடைக்க போறதில்லை. திட்டமிட்ட சதியிலும் நீங்க சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும், இதுக்கு பின்புலமாக ஏதாவது அரசியல் சக்தி இருந்தால் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிச்சயமாக அவர் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. உண்மையிலே சிறைச்சாலையில இப்போது கைதிகள் நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு இட நெருக்கடி இருப்பதை மறுப்பதற்கு இல்லை. குறிப்பிட்ட சிறைச்சாலையில 350 பேரை தடுத்து வைக்க முடியுமான சூழ்நிலையில கிட்டத்தட்ட 1297 பேரை தடுத்து வைச்சிருக்கின்றது என்பது ஆரோக்கியமற்ற ஒரு விஷயம். இவர்களுக்கான சுகாதார பிரச்சனைகள் இருக்கலாம். அதுபோக தூங்குவதற்கு கூட இடமில்லாத சூழ்நிலையில டொய்லெட்ல கூட கைதிகள் நின்று கொண்டு தூங்குறாங்க. அதனால கழிவறைக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏனைய கைதிகளுக்கு ஏற்படுது அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள் இப்போது ஊடகங்களில் முன்வைக்கப்படுது. எனவே சிறைச்சாலையில் இருக்கிற இட நெருக்கடியை குறைத்து கொண்டாலே பாரிய அளவு பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பது தெரியுது. எனவே அரசு கூடிய கவனம் செலுத்தி இட நெரிசலுக்கான தீர்வை உடனடியாக கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது ஊடகங்களில் விவாதிக்கப்படுது. அடுத்த ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஐடியுடைய பிரதானி என்ற பதவியிலிருந்து ஷானிய அபேசேகர இப்போது அந்த பதவியை விட்டு செல்கிறார் என்ற செய்தி தான் நேற்றைய தினம் ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு கவனத்தையும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மிகப்பெரிய ஒரு குதூகலத்திலும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்திலும் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேசலை மற்றும் ராஜபக்சர்கள் தான். சுரேசலை ஆரம்பம் தொழுத்தும் இன்று வரைக்கும் தனது விசாரணை அதிகாரியாக ஷானி அபேசேகரை இருக்கக்கூடாது, அவரை விலக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு சென்றாரு. அதனால இப்ப ரொம்ப குதூகலத்தில் இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரேசலையும் ராஜபக்சர்களும் தான் என்பது தெரிகிறது. எதனால இந்த பதவியை விட்டு செல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு எதிரான எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் கிடையாது. மாறாக 2026 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் திகதியிலிருந்து அமுலுக்கு வரும் வகையில் ஷானி அபேசேகரை டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றிருக்கிறாரு. இந்த ஒரு பதவியை உறுதிப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதை அடுத்து 2020 ஜூலை மாதம் அளவில் போலியான சாட்சிகளை நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் ஷானி அபேசேகரை கைது செய்யப்பட்ட சிறையில் போடப்பட்டது. அதுக்கு பிறகு பிணை கிடைத்து அந்த வழக்கிலிருந்து விடுதலையானவர் போலீஸ் சேவையிலிருந்து ஓய்வுக்கு சென்றிருந்தார். பிறகு 2024-25 காலப்பகுதியில் என்பிபி அரசு வந்ததுக்கு பிறகு மீண்டும் சேவையில் இவர் இணைத்துக் கொள்ளப்பட்டு சிஐடியுடைய பிரதானி என்ற பதவியும் வழங்கப்பட்டு பல்வேறு விசாரணைகளை தொடங்கியிருந்தார். கடந்த காலங்களில் பல்வேறு மிக முக்கியமான வழக்குகளை விசாரணைக்கு உட்படுத்தி அதனூடாக பல்வேறு முக்கிய புள்ளிகளுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தாரு. வர்த்தகர் முகமது ஷியாமுடைய படுகொலையை சம்பந்தப்பட்ட டிஐஜி வாஸ் குணவர்தன, அதே போல வசீம் தாஜுதீன், லசந்த விக்ரமதுங்க, பிரகித் எக்னலிகோட இவ்வாறு பல்வேறு விசாரணைகளை கையாண்டதன் காரணமாகத்தான் உடனடியாக கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானோன்னு முதலாவது செய்த வேலையை ஷானி அபேசேகருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததுதான். ஷானி அபேசேகருக்கு எவ்வகையான பதவி கொடுக்கப்பட போகுது அப்படின்றது தெரியல. எனவே டிஐஜியாக இருந்து அதனுடைய பிரதானியாக இருக்க முடியாது, ஆனால் சிஐடியுடைய டிஐஜியாக பதவி வகிக்க முடியும். எனவே அரசு ஒருவேளை தற்போது சிஐடியுடைய டிஐஜியாக இருக்கின்ற அம்பாவில அவங்களுக்கு வேறு பதவியை கொடுத்து விட்டு சிஐடியுடைய டிஐஜியாக ஒருவேளை ஷானி அபேசேகரை நியமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு விஷயம் இப்போது பேசப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். சிஐடியுடைய பிரதானி என்ற பதவியை விட்டு செல்கின்ற ஷானி அபேசேகரை அதனுடைய டிஐஜியாக இருந்து கடமைகளை செய்வாரா அப்படின்னு ஒரு விஷயம். நேற்றைய தினம் ஊடகங்களில் கவனத்தை ஈர்த்த மற்றொரு செய்தி தான் அஸ்வஸ்ம பெறுகின்ற அளவுக்கு ராஜித சேனாரத்ன தகுதியை பெற்றுட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் ஊடகங்களில் ராஜித சேனாரத்ன வெளியிட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு அனைத்தையும் இழந்ததாகவும் இப்போது வீட்டு வாடகையோட கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நண்பர்கள் தான் வீட்டு வாடகையை கொடுப்பதாகவும், தனக்கு பயன்படுத்துவதற்கு வாகனத்தை ஒரு நண்பர் கொடுத்ததாகவும், எரிபொருளுக்கான பணத்தையும் அந்த நண்பரை கொடுப்பதாகவும், இப்போது வருவாய்க்கு சொல்ல 5% கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம்
விஷயமும். இப்போது மனைவனுடைய பென்ஷன் தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது. அம்மம்மா வழங்கிய ஒரு தோட்டத்திலிருந்து கொஞ்சம் வருவாய் கிடைப்பதாகவும் அதனூடாக தன் வாழ்க்கை இப்போது பயணிக்குது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி இருந்தாரு. எனவே அரச பணத்திலிருந்து எதையும் தான் எடுக்கவில்லை என்றும் அரச பணத்துல கை வைக்க இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லி இருக்கிறாரு. வழக்கு வந்து இந்த வரும்பொழுதெல்லாம் வருகின்ற வாகனங்களை பார்த்தா தெரியுது இவங்க பிச்சைக்காரர்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம். இது போல பல அரசியல்வாதிகள் சொன்னாங்க, எதுவும் இல்லை, தின்ன வழியில குடிக்க வழியில பென்ஷனை கட் பண்ணிடுறாங்க, அதுல தான் வாழ்க்கை வண்டி ஓடுதுன்னு எல்லாம் பல்வேறு விஷயங்கள் பேசினாங்க. கடந்த காலங்களில் ஞானசார தேரர் ஊடகங்களில் உட்கார்ந்து கையேந்தியதை பார்க்க முடிந்தது. அதுபோல இப்போது ராஜித சேனாரத்னையும் அரச பதவிகள் எதுவுமே இல்லை என்பதனால இப்போது அவரும் வந்து ஒரு அஸ்வசுமை பெறுகின்ற இடத்துல தான் தனது நிலைமை மாறி போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. எனவே குறித்த பிரதேசத்துக்கு பொறுப்பான ஜிஎஸ் மஹாத்தியா இவருக்கு தேவையான அஸ்வசுமைகளுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால் சால சிறந்ததாக இருக்கும். எனவே லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என வளமையான ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.